அப்படின்னா ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ படிங்க. ட்ரிங்க் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர். படிங்க. ம் 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 மெட்ரெக்னெட், மிட்ரெஷ்னட். ம் ஸோ ம் சொல்லுங்க. கரெக்ட். ம் ம் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் வந்து இது எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றது இப்போ இதை சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ 125 லிட்டர்ஸ். ம் இதுதான் ஆன்சர். இதுக்கு பேஸில் 125 லிட்டர் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இந்த டேஷ் இருக்கு இல்லைங்களா, இங்க டேஷ் 125 Liter drink Wasser verbraucht jeder Mensch in Deutschland pro Tag. புரியலையா? ஆ ஆமாம். ஸோ 125 லிட்டர்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எவ்ரி பர்சன் இன் ஜெர்மனிக்கு வந்து 125 லிட்டர்ஸ் தேவைப்படுது பர் டேக்கு. ஸோ ஐகன்ட்லேஷ் ஆக்சுவலி ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன ஆல்மோஸ்ட் 4000 லிட்டர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வாட்டருக்கு, இன்க்ளூடிங் க்ளோதிங்க்கு, ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு இன்க்ளூட் பண்ணி இவ்வளோ ஆகுது அப்படின்றாங்க. ரொம்ப அதிகம் இல்ல? ஓகே. ஃப்ளைஷ் கான்சூம். ஸோ இது யார் படிக்கிறா? படிங்கம்மா. மீனிங் படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ம் 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 ஓகே. 88.9 கிலோ இல்லை, இது 59. 59.6 கிலோஸ் ஃப்ளைஷ் வந்து எவ்ரி பர்சன் இன் ஜெர்மனி இந்த இயர் 1 இயர்க்கு சாப்பிட்றாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா 1/2 ஆஃப் த கவு, 5.5 பிக்ஸு அண்ட் 108 சிக்கன்.
அந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ்க்கு தான் அதுக்குள்ள வந்து அவ்வளோ வருது. ஸோ பயோஃப்ளஷ் வந்து only 2% தான். ஓகே, நெக்ஸ்ட். ஜீவிதா எங்க இருக்கிறீங்க? ஸோ வேற படிங்க. படிங்க படிங்க யாராச்சும். ஸோ என்ன சொல்றாங்கம்மா? ம் ம் ஓகே, நெக்ஸ்ட். எஃப்ஆர்என்ஏ கிலோமீட்டர். ம் 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 ஓகே ஓகே ஓகே. ம் 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 ஸோ ஓகே, ஃபர்பிராக்ட்னா என்ன மீனிங் வருது? ஃபர்ப்ராக்ட். ஃபர்ப்ராக்ட் ஸ்பென்ட். ஆக்சுவல் நிறைய மீனிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால அந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி வி ஷுட் சேஞ்ச். ஸோ பேப்பர்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்ரி பர்சன் ஜெர்மனில் இருந்து இவ்வளோ 150 250 கிலோஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீட் இருக்கு அவங்களுக்கு. எல்லாமே எப்படி டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் தான். இமெயில் பிரிண்ட் எடுக்க வேணாம், அது பிரிண்ட் எடுக்க வேணாம், நிறைய திங்ஸ் பிரிண்டே எடுக்க வேணாம், எல்லாம் டிஜிட்டல். அப்படி இருந்துமே இவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ எல்லா லேண்டோட கன்சிடர் பண்ணாலும் இவங்களது தான் ரெக்கார்டு. சேட் ரெக்கார்டு வந்து 50% வந்து பேக்கிங் வேஸ்டேஜ்க்கு போகுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள்
Vergleichen Sie Ihre Ergebnisse mit dem Lösungen auf der letzten Seite. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எது உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது, எது நீங்கள் தெரியல. Ich habe nicht gewusst, dass man in Deutschland so viel Papier verbraucht. ஒரு பர்சன் வந்து இவ்வளோ பேப்பர் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ didn't know that அப்படின்னு சொல்றதுக்கு Ich habe nicht gewusst அப்படின்னு சொல்லிட்டு கமா போட்டு தஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட்டுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து வேர்ப் வந்து கடைசியில் வந்துடும். ஃபெர்ப்ராப்ட் Ich habe nicht gewusst, தாஸ்ன்னு போட்டு இங்கே என்ன வேர்டுமே நீங்கள் சென்டென்ஸுமே நீங்கள் போட்டிருந்தாலுமே அந்த தஸ் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து அந்த வேர்ப் வந்து கடைசியில் வந்துடும். மிஷ் ஹேட் ஊபராஷ்ட் எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இந்த இது நோட் பண்ணிக்கணும். வாஸ் ஹேட் சி ஊபராஷ்ட். இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா இது கூட நோட் பண்ணிக்கணும். அடுத்து எல்லாமே ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் புக்கில் எழுதிட்டு படிக்கணும். என்ன எழுதியிருக்காங்க? மிஷ் ஹேட் ஊபராஷ்ட். ஸோ தஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூஸ் இயர் கடைசியில் வருது. ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். அப்போ தான் சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியும். ஓகே. ஸோ எந்த டாபிக் பற்றி எல்லாம் பேசுகிறாங்கன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே. என்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க? முள்ளுன் ஃபர்பாக்கும் அப்புறம் லாங்கர் டிரான்ஸ்போர்ட் வேகு, அதுக்கப்புறமா வாசர், அது சொல்லலை. வாசர்,
price calculation, gutes Essen, regionale Lebensmittel, Umweltschützen, Bioproduct. ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் பை மைண்ட் காஃபன். ஸோ நீங்கள் ஷாப்பிங் போகும்போது உங்களுக்கு என்ன அதில் பார்ப்பீங்க? ப்ரைஸு, குவாலிட்டேஜ், மார்க்கர்னா பிராண்டு, ஹெர்கோம்ட்னா மேனுஃபேக்சர், பயோ ப்ராடக்ட்ஸ். இது வந்து நீங்கள் இதில் எது வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க, செக் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்மிஷ் is factor of the price on the quality. So, ich finde Marke oder Herkunft nicht so wichtig. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, குட் ஈவினிங் மா. ஆக்சுவலி எனக்கு இன்னும் 2 days தேவைப்படுது. நான் டைம்ஸ் எதுவும் கம்ப்ளீட் பண்ணலை. நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆஷாக்டும் சொல்லிடுங்க. ஒருவேளை ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். பண்ணக்கூடாதெல்லாம் கிடையாது. ஓகே மேம். Okay, so ich finde Marke und Herkunft nicht so important, ja, nicht so wichtig, aber ich achte auf die Preis und die Qualität. எனக்கு வந்து பிராண்டு மேனுஃபேக்சர்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஐ வில் செக் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்க வாங்கும்போது? Kauft ihr nur bio product? ஸோ பயோ ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்குவீங்களா? Yeah, okay. Was ist für Sie extrem wichtig? ஸோ எனக்கு என்னென்னா for mich ist extrem wichtig dass die Produkte aus der Region kommen. நம்ம ஊர்லேயே கிடைக்கிற ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். அது இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வருதுன்னா ரொம்ப நாள் ஆகும் இல்லைங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே. ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருந்தால் இன்னும் பெட்டர். நியர்பை இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ ரொம்ப லாங்லேருந்து வர்றதுக்கு எல்லாமே இட் வில் டேக் சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமு, கிளைமேட் சேஞ்சஸ்ஸு அந்த மாதிரி இருந்தால் பொருள் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து வி உம்லெட் ஃப்ராயின்லிஷ் விலேபன்சி. நீங்கள் ஹவு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணிவிட்டு ஓக்காலாஜிஷர் ஃபுட்ஸ் அப்ட்ரூக் இக்காலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னா என்னெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் தஸ் ஓகோ டுவெல். ஸோ ஓகோ டுவெல்ல வந்து வாட் இஸ் பெட்டர் ஃபார் தி உம்வெல்ட், வாட் இஸ் பெட்டர் ஃபார் த என்வாயன்மெண்ட், என்ன பெட்டர், வாட்ஸ் பர்முட்டன்சி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாடன் ஆர்டர் டுஷன், இது ரெண்டுத்துல எது வந்து பெட்டர் ஃபார் தி உம்வெல்ட்? Dushan. Okay. அடுத்தது plastic order glass flasher. Geschichtsspuler order von Hand spulen. Book order e-book. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணலான்னு. வாட் இஸ் பெட்டர் ஃபார் தி உம்வெல்ட். ஸோ படிக்கிறீங்களா? Im Alltag kann man viel für die Umwelt tun, wenn man die richtige Wahl trifft. Wir haben einige Ökobilanz vergleichen.
So the whole in the every day one can do much for the environment when we choose a correct choice. ஸோ இங்கே வந்து சில ஈகோ பேலன்ஸ் கம்பேரிசன்ஸ் இருக்கு, அது நீங்க படிக்க சொல்லியிருக்காங்க. கெஷிஷ் ஸ்பூலர் ஆர்டர் ஃபான் ஹேண்ட் ஸ்பூலர் படிங்க. ஸோ என்ன சொல்றாங்க? ஒன்லி மிஷின் ஆன் பண்ணா போதும் when it is full. ஸோ எல்லா டிஷ் வந்து எல்லா பாத்திரமும் போட்டதுக்கு அப்புறமா ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்போ ஆன் பண்ண மட்டுமே போதும். for the same amount of சொல்லுங்க. எதுல அதிகமா தேவைப்படுது? ஃபான் ஹேண்டா இல்ல கெஷிஷ் கூலருக்கா? துவைக்கும் போது கிடையாது, இது வந்து டிஷ் வாஷர். டிஷ் வாஷர் இது வந்து வாஷ் மெஷினே கிடையாது, கெஷிஷ் கூலர். எல்லா பாத்திரமும் அதுல வாஷ் பண்ணி கொடுக்கல மிஷின், அந்த மிஷின் வெசல் வாஷர். நெக்ஸ்ட் படிங்க. நான் பேசுறது ஒருவேளை ரொம்ப லேட்டா கேக்குதா உங்களுக்கு? ஃபெமினா மியூட் பண்ணி பேசுறீங்களா என்ன? யாருக்கும் லேட்டா தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். படிங்க படிங்க, அடுத்தடுத்து சீக்கிரமா. Okay, Baden und Duschen. Liegen Sie gern in der Badewanne? Bei einer Duschzeit von 5 Minuten verbraucht man ca. 50 Liter Wasser. Beim Baden brauchen Sie viel mehr Wasser, ca. 150 Liter, und das Erwärmen des Wassers kostet viel Energie. Duschen Sie so lieber, allerdings nicht länger als 10 Minuten. So sparen Sie Wasser and es ist viel umweltfreundlicher. So do you like to lie in the tub bath? So average of 5 minutes ke vandu 50 liters water ஆயிடும், and for that bathing you need more water, 150 liters ஆயிடும், and அது தண்ணி சூடு பண்றதுக்கு அதுக்கு வேற எனர்ஜி காஸ்ட் ஆகும். ஆனா ஷவர் எடுத்தீங்கன்னா
not more than 10 minutes எடுத்தீங்கன்னா you can save more water and it is very economical, eco-friendly. Book und E-Book. Lesen Sie mehr als 10 Bücher pro Jahr, dann sind Sie mit einem E-Book-Reader auf der ökologisch korrekteren Seite. Aber Sie müssen das Gerät länger als 3 Jahre benutzen. In diesem Zeitraum spart der E-Book-Reader viel Papier und Energie. Die gedruckten Bücher kommen zu einem schlechteren Resultat mit einer Ausnahme. Sie leihen Bücher in der Bibliothek, das ist die umweltfreundlichste Art zu lesen. So reading, do you like reading more than 100 books per year? Then e-book reader வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு பேஜ் and you must you must use the device for at least 3 years யூஸ் பண்ணும். And in this time span வந்து நீங்க வந்து என்ன நிறைய பேப்பர் வந்து எனர்ஜி வந்து நீங்க வந்து சேவ் பண்றீங்க. The printed booker வந்து it will give a bad result. ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன பண்ணலாம்னா நீங்க புக் லைப்ரரி போட்டு புக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். லைப்ரரியில புக்ஸ் எடுத்துட்டு யூ கேன் ஸ்டடி. அது வந்து ecological friendly art of lesen. Plastic Flasche oder Glasflasche. Hier muss man unterscheiden. Kauft man Flaschen, die man nur einmal verwenden kann, Einwegflaschen oder Flaschen, die man mehrmals benutzen kann, Mehrwegflaschen. Egal, ob Plastik oder Glas, in jedem Fall sind Mehrwegflaschen besser, wenn die Produkte aus der Region kommen und es keine langen Transportwege gibt. Glasflaschen kann man fast doppelt so oft verwenden wie Plastikflaschen, aber sie sind schwerer und haben deswegen beim Transport eine schlechtere Ökobilanz. So plastic bottle இல்ல glass bottle அப்படின்னு. So here there is a difference. என்னன்னா வாங்கும்போது one time use வாங்குறீங்களா, use and throw, இல்லைன்னா மெனி டைம்ஸ் யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி வாங்குறீங்களா, நோ மேட்டர் பிளாஸ்டிக்கோ கிளாஸோ, பட் இன் எனி கேஸ் மோர் டைம் யூஸ் பண்ற பாட்டில்ஸ் வந்து பெட்டர் when the product comes from the region and there are no long transportation. கிளாஸ் ஃபிளாஷன் வந்து ரொம்ப டபுள் டைம் வந்து யூஸ் பண்ணாலுமே இட் இஸ் வெரி ஹார்ட், ஹெவியா இருக்கும். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து இட் இஸ் அ பேட் ஒன். ஸோ இப்போ இதில் எதெல்லாம் பெட்டர்ன்னு பார்த்துட்டீங்கல்ல. ஸோ வாட் இஸ் பெட்டர் ஃபார் தி உமல்ட் வரும். ஸோ duschen ist besser als baden, weil man nicht so viel Wasser brauchen. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனோட வைல் பிகாஸ் அப்படின்னு சொன்னாலே ப்ரோக்கன் வேர்ப் வந்து கடைசியில் வந்துடும். ஸோ எது பெட்டர், புக் இ-புக் இஸ் பெட்டர் அல்ஸ் புக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் எடுத்து எனக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. அப்போ ஸோ ஃபெர்க்லைஷர் எது கரெக்ட், எது ராங் அண்ட் எது ரிஸ்டிக் ஆர்டர் ஃபால்ஸ் மார்க் பண்ணும் இப்போ படிச்சதுல. ஸோ duschen இஸ் ஃபார் தி உமர் schlechter als baden, richtig oder falsch? ரிஸ்டிகா ஸ்லெக்டர் சொல்லியிருக்காங்கம்மா, பேட். டப்பாத்தை விட டியூஷன் பேடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ heute kann man effizientere Geschirrspülen kaufen als früher. ஸோ இப்போ எஃபிஷியண்டான டிஷ் வாஷர் வந்து முன்னாடி விட ஏர்லியரை விட இப்போ நல்லா கிடைக்குது அப்படின்றாங்க, வாங்கிக்கலாம்.
Richtig. Okay. Von Hand zu spulen ist am umweltfreundlichsten. கையில வாஷ் பண்றது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியா? ம். Okay. Gedruckte Bücher haben immer ein bessere Occupants als E-book. Printed books வந்து better அப்படின்றாங்க. Am besten kauft man das Getränk mit dem kurzesten Transportweg. Shortest distance of transport இருக்கிறது drinks வாங்குறது better. Okay. Next. Markieren Sie in 5 comparative and superlative. ஸோ இது வரைக்கும் வந்து கம்பேரிட்டிவ் ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸ்லெக்டர், அப்புறமா எஃபிஷியன்டரு, அல்ஸ் யூஸ் பண்ணாலே ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து எஃபிஷியன்டரு போட்டு எஸ்டிஎன் போட்டிருந்தா இது சூப்பர்லேட்டிவ், இதை போட்டு அல்ஸ் போட்டிருந்தா கம்பேரிட்டிவ். ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணுறது இது வந்து சூப்பர்லேட்டிவ், இதுதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசுறது. போட்டு எஸ்டிஎன் போட்டாலே அது வந்து சூப்பர்லேட்டிவ். சாயின பெசர இது கூர்செஸ்டன் எஸ்டிஎன் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பர்லேட்டிவ். ஓகே. So ich hatte gern ein besseres Handy. I like to have a better handy. இல்ல Fahrrad எது வேணாலும் சொல்லலாம். Besseres. Das எல்லாத்துக்குமே der Geschirrspüler ist besser அப்படின்னு சொல்லலாம். Der Geschirrspüler is the bessere Wahl. Better choice. Am besten Mehrwegflaschen die beste Alternative. So இங்கே Ich suche das modernste இல்ல umweltfreundlichste günstige T-Shirt. எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். Ich verbrauche eine am wenigsten Wasser, Strom in electricity, Licht, light in meiner Family. Ich verbrauche am wenigsten Licht in meiner Family. Light கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். Ich kaufe am liebsten im größten oder neuesten, nettesten Geschäft ein. I prefer to buy in big oder new oder nice. Die leckeresten, teuersten, besten Sachen sind of Fanflaschen. So Fanflaschen is deposited bottle. ஸோ இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணி ஷாட்டகன் அண்ட் பெசரஸ் ஃபாராட் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா இஷ் நிக்ட் எனக்கு தேவையில்லை இ ஷாட்டகன் அண்ட் பெசரஸ் மோட்டராட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இ ஷாட்டகன் அண்ட் பெசரஸ் ஹேண்டி. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ இங்கே 3 பேரில் கம்பேர் பண்ணுறது யார் பெட்டரான இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஃபேமிலி, ரேங்கர், எனர்ஜி காஸ்டன் இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. டாக்ஸிக்கு இந்த இயரில் இருந்தது. ஃபேன்ஸ் ஏயருக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவங்க ஃபேமிலி மாலரு, ஃபேமிலி பவுலிக். வி ஹேட் தி ஹாக்ஸ்டன் எனர்ஜி காஸ்ட். யார் வந்து ஹையஸ்ட் எனர்ஜி காஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க? ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி ரேங்கர். வேர் ஹேட் அண்ட் ஆல்டரஸ் ஆட்டோ. ஓல்டஸ்ட் ஆட்டோ யார்கிட்ட இருக்கு? டாக்ஸி. ஓகே ஓகே.
ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, அது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் லாங் சென்டென்ஸ் அவங்க பேசும்போது எந்த வேர்டு அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த வேர்டு தான் அவங்க வந்து ரொம்ப அழுத்தி சொல்லுவாங்க. ஸோ மண் பெட்டோன் விஷ்டிகே ஸ்டெல்லன் ஒன் மார்க்ட் பை சாட் சைட்னு கோர்ஸ் பவுசன். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்மால் பிரேக்ஸ் கூட எடுப்பாங்க. ஸோ எதை அழுத்தி சொல்கிறாங்களோ அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்கன்னு அர்த்தம். ஸோ ஆடியோ கேளுங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே அந்த ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட்டு